ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். OnePlus 12 அண்ட் OnePlus 12R பார்த்தீங்கன்னா குளோபலாக நேற்று பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவிலுமே லான்ச் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது OnePlus 12ஓட அந்த 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட ப்ரைஸு 65,000. இதே 16GB RAM 512GBயோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா OnePlusஓட 12R ஆர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நம்ம அந்த ப்ராசஸிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நம்ம வாங்குவோம். அப்படி பார்க்கும்போது OnePlus 12Rலையுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸிங், அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீட்டெயில்ஸையும் ஈஸியாக கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பா. ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜில் எக்ஸ்க்ளூசிவாக ரீல்ஸ் ஏதாச்சும் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வரும். ஸோ அதனால் மறக்காமல் அதிலையும் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே நண்பா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த OnePlus 12 இதோட டிசைன் பொறுத்த வரைக்கும் சேம் தான். நம்ம ஆல்ரெடி கடந்த ஒரு 3 வருஷமாக அதில் என்ன டிசைனோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பிராண்டு வந்து என்ன சொல்கிறது, ஓகே நம்ம டிசைனில் இன்வெஸ்ட் பண்ணுறத நிப்பாட்டிடுவோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் போகிறாங்களான்றது தெரில. ஏன்னா டிசைனில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து அழகாக்குறதுக்கு நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. வாங்கி ஒரு 2 மாதம் வேணால் அந்த டிரான்ஸ்பரண்ட் சிலிக்கான் கேஸை போட்டு சுற்றுவோம். டிசைனை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் கேஸை போட்டு க்ளோஸ் பண்ணி முடிவோம். எனக்கு தெரிஞ்ச டிசைன் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரே டிசைனை பார்க்குறது நமக்கு சலிச்சு போச்சா இல்லையா? சாம்சங்கும் பாருங்கள், ஆப்பிள் ஐஃபோனும் பாருங்கள், அவன் தான் ஆப்பிள் தான் காரணம். அதே டிசைனை கொண்டு வந்தது இப்போ எல்லா பிராண்டும் அதே பண்ணுறாங்க. ஓகே, டிசைன் விடுங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.8 இன்ச்சு 2K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, பீக் பிரைட்னஸ் லெவல் போகும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, IR பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அலர்ட் ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இருக்குது, LPDDR5X RAM இருக்குது, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துட்டாங்க. அப்போ ப்ராசர் என்ன டம்மியாக இருக்கும், Snapdragon 8 Gen 3 இந்த வருஷத்துக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஃபோனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையும் இருக்காது. வாங்கினதுக்கப்புறம் இந்த ஹீட்டிங் தெர்மல் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்காங்க அதில் தான் ஒரு கண்ணோட்டம். ஏன்னா அதிகமான ப்ராசர் இருக்கும்போது நம்ம அதிகமான வேலையை கொடுப்போம், அதிகமான மல்டி டாஸ்கிங் பண்ணுவோம், கேம் நிறைய விளாடும். அப்படி பார்க்கும்போது அந்த ஹீட்டை வந்து எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்க, உள்ளே என்ன மாதிரிலாம் லிக்விட் கூலிங் சிஸ்டம் சொல்கிறேன், அந்த ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி வெளியே எவாப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க யூஸ் பண்ண டெக்னாலஜி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்தீங்கன்னா லைவாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பப்ளிக்கோட ஃபீட்பேக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்ச முடியும். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு சூப்பராக பண்ணிட்டானுங்க, அது ஸ்டேபிளாக நம்மளால் யூஸ் பண்ண முடியுதா அதுன்றத மெயினாக பார்க்க வேண்டியது. கேமரான்னு பார்க்கும்போது எப்பயுமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சொல்கிறேன், நான் ஆர் சீரீஸில் சொல்லும் போது ஏன் அந்த கம்பாரிசன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். 50 மெகாபிக்சல் பிரைமரி சோனி சென்சார் வித் ஓஎஸோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 48 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு அதுவுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் அதுவும் சூப்பர். 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா 16 பார்த்து 32 கொடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக தான் நான் பார்க்குறேன். OnePlus தரப்புலேருந்து இதுவுமே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. 5400 இமேஜ் பேட்டரி, 100 வாட்ஸுக்கான சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் ஆகும். அது போக 50 வாட்ஸுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, 10 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இவங்க மேஜர் அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கொடுக்குறதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. 4 வருஷம் உருப்படியாக அப்டேட் கொடுத்து ஃபோனை ஸ்லோ ஆக்காமல் இருந்தால் சரிதான். ஏன்னா நிறையா பேரோட கம்ப்ளைண்ட்டே இதான், 2 வருஷம் அப்டேட் பண்ணேன், 3ஆவது வருஷத்துலேருந்து ஃபோன் தொங்கிருச்சு, எதுவுமே பண்ண முடியல, இத்தனைக்கு அது வந்து Snapdragon 8 சீரிஸ் ப்ராசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதோட விலைன்னு பார்க்கும்போது 65,000, இன்னொன்று 70,000. எனக்கு தெரிஞ்ச 65,000 அந்த ரேட்டே போதுமான 256GB. நீங்கள் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணால் எக்ஸ்ட்ரா 5,000 போட்டு அந்த 16GB RAM 512GB வேணால் வாங்கிக்கோங்க. இது இன்க்ளூடிங் கார்டு ஆஃபர், இதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா OnePlus 12ஓட நிலவரம். OnePlus 12Rக்கு என்ன அப்படின்னா 6.7 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட AMOLED டிஸ்பிளே. 12 பார்த்தீங்கன்னா 6.8 2K, இது 6.7 1.5K ரெசல்யூஷனு. அது போக Snapdragon 8 Gen 2 போன வருஷத்துக்கான ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசரை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் LPDDR5X RAM, UFS 4.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ட் ஸ்லைட் வந்து டூயல் ஸ்பீக்கர் வந்துடும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40,000 எப்பயுமே இந்த ஆர் சீரிஸ் வந்து அந்த 40,000 செக்மெண்ட்டில் கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த வட்டம் கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஆஃபரில் பார்த்தீங்கன்னா
30,000க்கோ இல்லை 35,000 நம்மளால் வாங்கிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு 5 மாதத்துக்கு அப்புறம் வரும். ஏன்னா 11R அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 கொண்டு வந்தானுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த OnePlus 12 அண்ட் OnePlus 12R பெர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. டிஸ்பிளேயில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஸ்பீக்கர் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸில் ஸ்பெக் வைஸ் குறையே கிடையாது. இல்லை இது வரைக்கும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் ரியல் டைமில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 புது ப்ராசரை எப்படி OnePlus ஹேண்டில் பண்ணியிருக்கானுங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது. இந்த 12Rல கேமரா சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 50 மெகாபிக்சல் பிரைமரி, ஓகே சூப்பர் ஓஎஸோட கொடுத்துருக்கேன். 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க எப்பயுமே அந்த மேஜர் சீரீஸுக்கு மட்டும் நல்ல ஸ்பெக்கு, அல்ட்ரா வைடுக்கு 48 மெகாபிக்சல், டீட்டெயிலிங் சூப்பராக இருக்கும். அப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்குறான். இங்கிட்டு ஆர் சீரீஸில் பாருங்கள், உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இத்தனைக்கு இது வந்து சொம்பலாம் கிடையாது. மீடியாடெக் ப்ராசஸர் கொடுத்து 30,000 லான்ச் பண்ணல, நாட் சீரீஸ் கிடையாது. ஓகேவா? OnePlus 12R அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம், 16 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை கொடுக்க மாட்டானுங்க. 2xக்குனாச்சும் ஆப்டிகல் ஜூம் கொடுக்கலாம், ஆனால் செய்கிறதில்ல. ஆனால் 40,000 ப்ரைஸிங் பண்ணி இந்த கேமரா செட்டப் மட்டும்தான் எனக்கு ஆர் சீரீஸில் பிடிக்கவே பிடிக்காது. முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டி சீரீஸ் வந்துச்சு, 7T, அதிலலாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோட்டோ லென்ஸ் வரும், 2x ஆப்டிகல் ஜூம் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுப்பேன். அதுதான் நான் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். இப்போ என்னடா இவங்க 40,000 வாங்கினா கூட டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் மேஜர் இஷ்யூவே. ஸோ 2 ஃபோன் வரட்டும், அதோட நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம டெக் பாஸ் பண்ணிட்டு இருக்குது, கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு அதுக்கான ரிவ்யூன்றதை போகிறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.